Hi singers, welcome to Sing Easy. இந்த வீடியோல ஒரு முக்கியமான டவுட் தான் கிளியர் பண்ண போறேன். ஆமா, இந்த ஸ்ருதினா என்ன? ஸ்ருதியோட பாடுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஸ்ருதி விலகிருச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ருதினா என்ன அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம். இந்த வீடியோல அதை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸ்ருதிங்கிறது என்னன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சிங்க. இப்போது நம்ம காதில் நிறையா விஷயத்த நம்ம டெய்லி கேட்குறோம். அது எல்லாத்தையுமே சத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை மட்டும் நம்ம கேட்கும்போது நம்ம காதுக்கு அது இனிமையாக இருக்கும். ஸோ அந்த சத்தத்தை தான் நம்ம இசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இசையை நீங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்தாலும் சரி, நீங்கள் பாடும்போதும் சரி, அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் கரெக்டாக பாடினீங்கன்னா அதை தான் ஸ்ருதியோட பாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சாங் எடுத்துக்கலாம். தென்றல் தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. இந்த சாங்கோட டியூன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, இதே டியூனை நீங்கள் கீபோர்ட்லேயும் வாசிக்கலாம், அதே மாதிரி பாடவும் செய்யலாம். அப்படி பாடும்போது என்ன ஆகும்னா, இப்போ அப்படிங்கிற டியூனை அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு நோட்டை நீங்கள் கீழேயோ இல்லாட்டி மேலேயோ பாடினீங்கன்னா இதைத்தான் ஸ்ருதி விலகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அப்படிங்கிற இடத்த அந்த இடத்துல நீங்கள் அந்த நோட்டோட பிளேஸை கரெக்டாக பாடாமல் கீழேயோ மேலேயோ பாடினா ஸ்ருதி விலகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி ஸ்ருதியோட பாடுறது, நான் பாடுறது ஸ்ருதியோட சேருதா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். இப்போது அதுக்கு தாங்க இந்த ஸ்ருதி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்ருதி பெட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அதை நீங்கள் ஒரு ஸ்ருதி பாக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா தம்புரா ஆப் கூட உங்கள் ஃபோனில் இப்போ நிறைய வந்துருச்சுங்க. அந்த தம்புராவோட சத்தத்தோட நீங்கள் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்ருதி சுத்தமாக பாட முடியும். அதனால தான் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ்லாம் போகிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த ஸ்ருதி பெட்டியை வச்சு தான் சொல்லி தருவாங்க. இப்போ நான் அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேங்க. இதுதான் ஸ்ருதி பாக்ஸ். இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன், கேளுங்க. இல்லை ஒரு மியூசிக் வருதுங்களா, இது தம்புரா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்ட் தான். இப்போது இது கூட சேர்ந்து நம்ம ஹம் பண்ணணும். இப்போ வருது பாருங்க. இந்த மாதிரி இது கூட சேர்ந்து நீங்கள் சரிகமா பதனிசா சாப்பாசா அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட் என்ன, இது கூட சேர்ந்து நீங்கள் ஹம் பண்ணுங்க. அந்த மாதிரி என்ன பாடினாலும் இந்த ஸ்ருதியோட சவுண்டோட உங்கள் வாய்ஸ் சேரணும். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ருதியோட பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது இன்னொரு செக்மெண்ட்ங்க. மேல் வாய்ஸ்க்கு ஒரு ஸ்ருதி இருக்குது, ஃபீமேல் வாய்ஸ்க்குன்னு ஒரு ஸ்ருதி இருக்குது. அது என்ன ஸ்ருதி, அது எப்படி பாடுறதுங்கிறதா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதே ஸ்ருதி பாக்ஸில் CDEFGABC அப்படிங்கிற நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கு. இப்போ நான் இதில் C செட் பண்ணுறேன். C ஸ்ருதி இப்போ செட் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் C. இந்த C அண்ட் C ஷார்ப் தான் மேல் வாய்ஸ்க்கு பொருத்தமான ஒரு பிட்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சியோட சேர்ந்து நான் ஹம் பண்ணுறேன். நீங்கள் மேல் சிங்கராக இருந்தீங்கன்னா என் கூட சேர்ந்து இதை ட்ரை பண்ணுங்க. ரெடிங்களா? நீங்கள் பாடுறது அப்படியே இந்த ஸ்ருதியோடு சேரணும். இப்போ ஏதாவது ஒரு சாங் பாடலாமா? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. என்ன பண்ணாலும் இந்த ஸ்ருதியோட சேரணுங்க. ஸோ இப்படி தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்ருதி பாக்ஸ் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன்,
தன்புரா ட்ராய்டு அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த தன்புரா ட்ராய்டு அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் இதே மாதிரி சியை வந்து செட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போது ஃபீமேல் சிங்கர் இதில் வந்து நான் ஜி செட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஜி அண்ட் ஜி ஷார்ப் தான் ஃபீமேல் வாய்ஸ்க்கு பொருத்தமான ஸ்ருதின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கிளாஸ்லாம் போனீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸ்டார்டிங்கில். இப்போது நான் ஜியில் வந்து பாடுறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு சவுண்ட் வருதா, அது கூடவே சேர்ந்து நீங்கள் ஹம் பண்ண ட்ரை பண்ணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது கூட சேர்ந்து நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென. ஸோ இந்த மாதிரி கண்கள் இரண்டால் நீங்கள் என்ன பாடினாலும் இந்த ஸ்ருதியோட சேருதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். எல்லா சாங்குமே வந்து நீங்கள் இந்த சி அண்ட் ஜியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இப்போது இந்த உங்கள் வாய்ஸ்க்கு கம்ஃபர்டபுளான ரேஞ்ச் தான் நான் சொன்னது வந்து மேல் வாய்ஸ்க்கு வந்து சி சி ஷார்ப், ஃபீமேலுக்கு வந்து ஜி ஜி ஷார்ப் ஏ அது கூட பாடலாம் உங்கள் வாய்ஸோட ரேஞ்சை பொறுத்து. பட் ஆனால் சில சாங்கெலாம் வந்து இதை விட பேஸில் இருக்கும், இல்லாட்டி இதை விட ஹை பிச்சில் இருக்கும். இப்போ அதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது நான் இதில் வந்து எஃப் ஸ்ருதி வச்சுருக்கேன். இப்போது பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே, புலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லையே. ஸோ இந்த பாட்டு வந்து எஃப் ஸ்ருதியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு சாங் எக்ஸாம்பிளுக்கு சர சர சார காத்து வீசும் போதும் சார பார்த்து பேசும் போதும் சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுது. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பி ஸ்ருதியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்ருதியில் இருக்குங்க. ஸோ நீங்கள் அது என்ன ஸ்ருதிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ருதியை அப்படியே நீங்கள் இந்த ஸ்ருதி பாக்ஸ்லேயோ இல்லாட்டி உங்கள் தம்புர ஆப்லேயோ செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த சாங்கை நீங்கள் ஸ்ருதி விலகாமல் சூப்பராக பாடலாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய மியூசிக் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கவும், தமிழ் ஃபிலிம் சாங்ஸை முக்கியமாக ஸ்ருதி சுத்தமாக அண்ட் எப்படி வந்து பர்ஃபெக்டாக அண்ட் ப்ரொஃபஷ்னலாக பாடுறதுங்கிற தெரிஞ்சுக்கணுன்னா சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.